இயேசுவை நேசிப்பவர்கள் பைபிளை வாசிப்பார்கள். இந்த சேனலை பின்பற்றினால் ஓராண்டில் வேதாகமத்தை வாசித்து முடித்து விடலாம். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்துப் போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதைச் செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலை திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்பிராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். ஆதலால் கர்த்தர் ரேத்சீனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோட கூட்டிக் கலப்பார். முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை. அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது. அது முச்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும். அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்ப விடான். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். மனாசே எப்பிராயிமையும் எப்பிராயிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாயிருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவிகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ! விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விடுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ! அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றைப் போல் மிதித்துப் போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை. அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன், என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ?
கல்னோ பட்டணம் கர்கேமிசை போலானதில்லையோ, ஆமாத் அர்பாத்தை போலானதில்லையோ, சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ, எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதைச் செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினாற் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினாற் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனைச் சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடிப்பிடிக்கிறவன் களைத்து விடுவது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோவின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாயிருப்பவர்கள் யாக்கோவில் மீதியாயிருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெற்றுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடிப்போகிறது. காலின் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே, லாயிஷ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா வலசை வாங்கிப்போம். கேபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சீயோன் குமாரத்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரியினாலே வெட்டிப் போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும்.